வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த 2025 அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக கும்பராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது மீன ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது கும்பராசி நேர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க. யார் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார்கிட்டலாம் நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்களோ அது கிடைக்காம இருந்துச்சோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்காக வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் மாதம் 18 தேதிக்கு பிறகு நீங்கள் நிறைய பயணங்கள்லாம் போயிட்டு வருவீங்க. இந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. நிறைய பேர் நீங்கள் நினச்சிருக்கலாம் ஜென்ம சனி முடிஞ்சு கூட எனக்கு எதுவும் பெருசாக எந்த நன்மையும் நடக்கலையே அப்படின்னு நினச்ச கும்பராசி நேயர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் 18 பயிற்சி ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பீங்க. நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் ஏமாந்துருக்கலாம், நிறைய பண இழப்புகள்லாம் இருந்திருக்கலாம். அது எல்லாமே மீட்டு தரக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் காதல் தோல்வி ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய காதல் மலரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்களால் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாங்க. அதாவது அம்மாவாலையா இருக்கட்டும், மனைவியால் இருக்கலாம், மகளால் இருக்கலாம், தோழியால் இருக்கலாம். இது இல்லாமல் கூட வேலை பார்க்கக்கூடிய தோழிகளால் உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாங்க. அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக மீனராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. எப்போலேருந்து அப்படின்னா அக்டோபர் 18க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்ற நிலையில் அதிசாரமாக வருவாருங்க. அவர் அதிசாரமாக வந்து 50 நாட்கள் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருப்பார். 5ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசியவே பார்க்குறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ம சனினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து 50 நாட்கள் முற்றிலுமாக நீங்கள் விலகி இருப்பீங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரவங்களாக இருக்கட்டும், ரேவதி நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும் ரொம்பவே ரிலீஃபாக இருப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 மற்றும் 7ஆம் பாவகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வலிமையாக இருக்குங்க. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18 தேதிக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட ராசியை சுக்கிரன் பார்த்துருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்குறாரு. அதனால் நல்ல மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய மன அழுத்தங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காதலன் காதலியோட பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 50 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல பலன்கள் தாங்க எல்லாமே நடக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதாவது நீங்கள் வீடு வாங்குறதா இருக்கட்டும், நிலங்கள் வாங்குறதா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா வளர்ச்சிக்கான விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.